ஒரே கேள்வியை 100 தடவை கேட்கக்கூடாது. பட் 100 கேள்வியை நீங்கள் கேட்கலான்னு சொன்னோம். உங்கள் சந்தேகத்தை டெஃபினட்டாக கேட்டு தெரிஞ்சு தான் ஆகணும். முக்கியமாக அனஸ்தீசியா ஒரு ரிஸ்க்கான இது தான். அனஸ்தீசியா ஒரு ரிஸ்க் தான். அந்த மருந்து அந்த குழந்தை உடம்புல எப்படி எடுத்துக்குதுன்றது நம்ம யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ சாதாரண ஒரு செக்ஷனல் ஸ்கோலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கோலின் கொடுத்தீங்கன்னா அந்த நுரையீரல் ஸ்பாசம் போயிடும், இறுகி போயிடும். செட்டியார் கம்யூனிட்டியில் இருக்கும் அந்த ஒரு பிளட் அந்த குரூப் கம்யூனிட்டிக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரும். அது ஏன் தெரியல. அவங்க நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தெலுங்கு பேசுகிறீங்களா, பிறந்து பேசுனா செட்டியாரான்னு கேட்பாங்க. அது மாதிரி அது ஒரு இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலின் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுக்கு இந்த ஒம்பு அப்படின்ட்டு. நீங்கள் கட்டாயம் பிரச்சனைகள் வரும். அறுவை சிகிச்சைகளும் பிரச்சனை வரும், காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ ஒரு ஹைப்போஸ்பெடியாஸ்னு ஒரு யூரின் போகிற பாதை வேறு இடத்துல இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் டாக்டர் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும், ஒரு சண்டை போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டியது தான். கேள்வி கேட்பது தப்பே கிடையாது. கேட்டு தெரிஞ்சுக்கணும்.